ஒரு புல்லட்டு கூட பயன்படுத்தாமல், ஒரு தோட்டாவை கூட பயன்படுத்தாமல் ஜனநாயக அடிப்படையில் பாகிஸ்தானை பணிய வைத்தவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக. பாகிஸ்தானை பிரித்து வங்காளதேசம் என்றதை உருவாக்கி அங்கே ஒரு ஆட்சியை, ஜனநாயக ஆட்சியை வளர வைத்தவர். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பாரத பிரதமராக அன்னை இந்திரா காந்தி இருந்தார். இன்று வரை மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர். இதுதான் புரட்சிகரமான திட்டம். ஆனால் இன்று அண்டை நாடுகளை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கிறது. ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் பங்களாதேஷ், ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் இலங்கை, இன்னொரு பக்கம் பர்மா, வங்காளதேசம் அனைத்தும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. நம்முடைய ராணுவ வீரர்கள் தன்னுடைய உயிரை பணயமாக வைத்து இந்த தேசத்தை, இந்த மண்ணை பாதுகாத்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்ளுகிறோம். இன்னும் குளிரிலும் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு இந்தியா அவர்களோடு இருக்கிறது. இந்திய மக்கள் ராணுவ வீரர்களோடு இருக்கிறார்கள். அதற்கு மேல் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறார். இந்த விடுதலை என்பது 1971 சாதாரண விடுதலை இல்லை. ஒரு நாட்டின் மீது போர் புரிந்து அங்கு எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல், ஒரு உயிர் பலி இல்லாமல் ஒரு நாட்டை பிரித்து ஜனநாயகம் மலர செய்தவர் யார் என்றால் அது அன்னை இந்திரா காந்தி அவர்கள். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. சீனாவிலே நம்முடைய மண்ணை சீனர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். சாதாரண நாடுகள் கூட இன்று மிரட்டி வருகின்றன. இந்த பக்கம் பூட்டான், மாலத்தீவு, எல்லா இடத்திலும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றன. நேபாளம் அதனுடைய வரைபடத்தில் இந்தியாவில் உள்ள இடங்களை எங்களுடைய இடம் என்று அவர்கள் இப்ப கூறிக்கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த மண்ணை பாதுகாத்தவர், இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்தவர், உலக நாடுகளில் இந்திய ஜனநாயகத்தை தலைநிமிர செய்தவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். இதையெல்லாம் பாஜக தலைவர்கள் அனுபவந்து பாராட்ட வேண்டும். ராணுவ வீரர்களை பாராட்ட வேண்டும். இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த இன்றைய வெற்றி தினம் அன்னை இந்திரா காந்திக்கு சொந்தமான வெற்றி தினம். ஒரு இந்தியர்களும் அன்னை இந்திரா காந்தியை கூர்ந்து வீர வணக்கத்தையும் நன்றி உணர்வோடு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை இந்திரா காந்தி அவர்களுக்கு இந்த தேச மக்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த வெற்றியை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதெல்லாம் மக்களுடைய பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, அதானி பிரச்சனை திசை திருப்பதற்காக கொண்டு வருகின்ற ஒரு பிம்பம். இது ஒரு ஆயுதம். இதனால் எந்தவித பயனும் ஏற்பட போவதில்லை. இதனால் இந்திய தேசிய மக்கள் ஒரு நாடு ஒரு தேர்தலை ஒத்துக்கொள்ளப் போகவில்லை. இது வராது என்று தெரியும். தெரிந்திருந்தும் அவர்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு கொடி, ஒரு மொழி, ஒரு அதிபர் என்பதை அவர்கள் திணிக்க பார்க்கிறார்கள். இது திணிப்பது என்பது இது RSS உடைய இன்டர்ன் அஜெண்டா. அது ஒருபோதும் இந்த தேச மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்.